இல்லை, விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் மனைவி எதை சொல்லுகிறாரோ அதே அரசியலாக அவர் நினைத்து கொண்டார். ஆனால் பிரேமலதாவுக்கு அரசியல் அனுபவமே இல்லை. அவங்களும் தெரியாம எடுத்த முடிவு, அவர்களுக்கு தெரியாமல் எடுத்ததில்ல. 1.5% வாக்கு வங்கிக்கு கீழான வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் ஜெயலலிதா அவருடைய போயஸ் கார்டன். அந்த போயஸ் கார்டனில் முதல் முறையாக ஜெயலலிதாவை பின்வாசல் வழியாக சந்தித்தவர் பிரேமலதா விஜய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சசிகலாவிடம் பேரம் பேசுகிற பொழுது சசிகலா யாருக்கு கொடுத்தாலும் 10%, எங்களுக்கு ஆட்சி உருவாக்கவும் தெரியும், ஆட்சியை கலைக்கவும் தெரியும். பிரேமலதா சசிகலா நடந்த சண்டையும் தான் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சட்டசபையிலே நடந்த சண்டை. கருணாநிதி தன்னோடு கூட்டணி வைக்க விரும்புகிறார், ஜெயலலிதா தன்னோடு கூட்டணி வைக்க விரும்புகிறது விஜயகாந்த். ஏன்னா விஜயகாந்த்கிட்ட ஒரு 7% வாக்கு வந்து பிரேமலதா ரகசியமாக ஜெயலலிதாவை சந்திக்கிறார். தேமுதிகவுடைய அழிவுக்கு பாதை போட்ட முதல் பாதையே அதுதான். அவருடைய இறப்புக்கு முக்கிய காரணமே பிரேமலதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து மக்களுக்கு மத்தியிலேயே பெருசா பேசப்படுது. அரசியல் வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாங்க? இல்லை, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பின்னடைவு தான். திமுக அதிமுக இணையாக வளரக்கூடிய ஒரு தலைவர் விஜயகாந்த் அரசியலில் முகவரியே இல்லாமல் போனதற்கு காரணமே பிரேமலதானுடைய பணத்தாசை. வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய இறப்புக்கு முன்னாடி வரைக்குமே அவரை சார்ந்த நிறைய அவரை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுற மாதிரியான நிறைய மீம்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் நிறைய பதிவுகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மக்களுக்கு மத்தியில் நிறையவும் பேசப்பட்டுட்டு இருந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் குறிப்பாக பேசப்படுற இன்னொரு விஷயம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இல்லையா? உண்மையிலேயே விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைய தடையா இருந்தாங்களா? இல்லைம்மா, இப்போ விஜயகாந்த் தூரத்து இடி முழக்கம் கதாநாயகி பூர்ணிமா. ஓகே, பூர்ணிமா தான் விஜயகாந்துடைய முதல் மனைவி. நீங்கள் தூரத்து இடி முழக்கம் கதாநாயகி பூர்ணிமா, அந்த அம்மா இப்போவும் கொட்டிவாக்கத்தில் வாழ்கிறாங்க, கொட்டிவாக்கத்தில் வாழ்கிறார்கள். விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் 2011 சண்டை வந்த பொழுது, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜெயலலிதா அணிக்கு மாறிய பொழுது, முதல் மனைவியான பூர்ணிமா விஜயகாந்த் எழுதி கொடுத்த பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பிரேமலதா எழுதி வாங்கி கொண்டார், திருப்பி எழுதி வாங்கி கொண்டார். இந்த எழுதி வாங்கி கொண்ட இந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு ஜெயலலிதா உதவி செய்கிறேன் என்று ஜெயலலிதா கூப்பிடுறாங்க. யாரை? விஜயகாந்துடைய முதல் மனைவி பூர்ணிமாவை. தூரத்து இடி முழக்கம். அப்போ ஜெயலலிதா சந்தித்த பூர்ணிமா, எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், இருக்கிற சொத்துக்களே எனக்கு போதும், விஜயகாந்த் நினைவாக நான் மீதி காலத்தை வாழ்ந்து விட்டு போகிறேன் அப்படின்னு அந்த அம்மா அதுலேருந்து விலகிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் முதல் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தான் ராதிகா விஜயகாந்தை திருமணம் செய்ய விரும்புது. இது உறுதலை காதல். ராதிகா விஜயகாந்த் திருமணம் செய்ய விரும்புகிறாங்க. ஓகே, இந்த சூழலில் மறைந்த இப்ராஹிம் ராவுத்தர் தான் அதை தடுக்கிறார். வேண்டாம், நீ ராதிகா ஒரு திரைப்பட நடிகையை திருமணம் செய்ய வேண்டாம், ஒரு குடும்ப பெண்ணாக பார்த்து, திரைத்துறைக்கே தொடர்பில்லாத ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யன்னு நீங்கள் இப்ராஹிம் ராவுத்தர் தான். நீங்கள் வேலூர் குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலையில் ஒரு கணக்காளருடைய மகள் தான் இந்த பிரேமலதா. பிரேமலதாவை திருமணம் செய்து வைத்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் என்று ஊர் உலகத்துக்கு தெரியும். அதற்கு முன்பு விஜயகாந்த் திருமணமானதே தெரியாது, முதல் மனைவி பூர்ணிமா இருப்பது தெரியாது, ரெண்டாவது ஒருதலை பட்சமாக ராதிகா விரும்பியதும் தெரியாது.
ராதிகா வந்து விஜயகாந்த் அவர்களை விரும்பினாங்க. ஆமாம். ஓகே. அப்போது அந்த திருமணம் நடக்கலை. அதை தடுத்து நிறுத்தியவர் இப்ராஹிம் ராவுத்தர் பிலிம்ஸ் இப்ராஹிம் ராவுத்தர். அப்போது மூன்றாவது தான் இப்ராஹிம் ராவுத்தர் தான் ஒரு திரைப்படத்துக்கு தொடர்பே இல்லாத குடும்ப பாங்கான பெண். பிரேமலதா ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த நீங்கள் திருமணம் செய்து வைக்கிறார். அப்படி திருமணம் செய்து வைத்த பிறகு தான் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரைத்துறைகளும் கொஞ்சம் தலையிடுறாங்க. முதல் படம் ஏதாவது ஒரு படம், அந்த படத்துக்கு சங்கிலி முருகன் 85 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா சம்பளம் விஜயகாந்துக்கு. 85 லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பதற்கு ராவுத்திட்ட போகிறாரு. ராவுத்தர் சொல்கிறாரு, மனைவியே இப்போ கால் ஷீட் பார்க்குறாங்க. விஜயகாந்தோடைய கால் ஷீட்டை மனைவியை பார்க்குறேன், நீ அவங்க அங்கேயே கொண்டு பணம் கொடுத்துருங்கிறாரு. யார்? ராவுத்தர். அப்போ சங்கிலி முருகன் கொண்டு வந்து 85 லட்சம் ரூபாயை முதல் முறை பிரேமலதாவிடம் சேர்ப்பிக்கிறார். அப்போது 85 லட்சம் ரூபாய் என்பது பிரேமலதாவுக்கு ஒரு பிரமிப்பூட்டுகிற தொகை. இந்த தொகையை கொடுத்து விட்டு விஜயகாந்த் போய் சொல்கிறார் சங்கிலி முருகன், நான் மனைவிட, ஐயோ அவ்வளோ பணத்தை கொண்டு பிரேமலதா அவளுக்கு அந்த அவ்வளோ பெரிய பணத்தை பார்த்ததில்லையே, கையாள தெரியாத, இப்படி விஜயகாந்த அந்த டைமில் அதிர்ச்சி அடைகிறார். இதன் பிறகு ராவுத்தர் அப்புறப்படுத்தப்படுகிறார். திரைப்படத்துறையில் விஜயகாந்துடைய கால் ஷீட் அத்தனையும் கவனித்தவர் ராவுத்தர். ராவுத்தரை அப்புறப்படுத்தப்படுகிறார். யாரால? பிரேமலதாவால். விஜயகாந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மதுரையிலிருந்து ரயில் ஏறுகிற பொழுது இந்த விஜயராஜ் என்ற விஜயகாந்த், ராவுத்தர் 2 பேரும் கதாநாயகனாக நடித்தால் திரைப்பட உலகத்தில் நடிப்பது, கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் ஊருக்கு கிளம்புவது, இப்படி ஒரு முடிவோடு வருகிறார். ரஜினி நடித்த ஒரு படத்தில் விஜயகாந்த் வில்லன் வேடம், ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் தான் அந்த படம். அதில் 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார். யார்? விஜயகாந்த். அப்போ ராவுத்தர் ஏதோ வெளியூரில் இருக்கார், 50,000 அது ஒரு ரஜினி படத்தில் வில்லன். இதை நண்பர்களுக்கு விருந்து வச்சு கொண்டாடுறார். யார்? விஜயகாந்த். அப்போ இதை கேள்விப்பட்ட ராவுத்தர், நீ நடித்தா கதாநாயகன், வில்லன் வேஷமே வேண்டாம், வாங்கிய பணத்தை, அதில் ஒரு 5,000-10,000 செலவாகி போச்சு, அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஏவிஎம் நிறுவனத்திடம் திரும்ப ஒப்படைத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். ஏவிஎம் சரவணன் சொல்கிறார், எங்கள் நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்து கிடக்கலாம் பல பேர், ஆனால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தது நீதான் முதல். ஏவிஎம் சரவணன் சொல்கிறார், இல்லை என்னுடைய நண்பன் விஜயகாந்த் நடித்தால் கதாநாயகன், வில்லன் வேஷமோ சிறு குறு வேஷமோ நடிப்பதில்லை என்று வைராக்கியத்தோடு இருக்கிறோம். இப்படி சொன்னவர் இப்ராஹிம் ராவுத்தர். அந்த இப்ராஹிம் ராவுத்தரை அப்புறப்படுத்தியவர் பிரேமலதா. அதன் பிறகு இப்ராஹிம் ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்பே இல்லாமல் போச்சு. அது அந்த காலகட்டத்தில் திரைப்படம் தாண்டி அரசியலுக்கும் வருகிறார். எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, திமுக அதிமுகவை தாண்டி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, எல்லாம் அந்த என்எல்சி பெல்ட் தான், 1 இயர் பெல்ட் தான். அதில் சுயேட்சையாக நின்று ஒரு 1000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் விஜயகாந்த் கொடியை போட்டு ஜெயிச்சிட்டான். இது வாழ்த்து வாங்குவதற்கு விஜயகாந்தை நோக்கி வரலாம். திருப்பத்தூர், குடியாத்தம், வேலூர், ஆம்பூர், இப்படி பல ஊருக்கு வரும். இப்போ விஜயகாந்த் பார்க்குறாரு, சரி நமக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் உருவாகிவிட்டது. அப்படித்தான் அவர் முதல்ல தேர்தல் நிற்கிறார். தேர்தலில் நின்ற பிறகு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறார். ஒரு எம்எல்ஏ ஜெயித்த பிறகு அவருடைய கட்சி பதிவு செய்யப்படுகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு கட்சி பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் நின்று வெற்றி பெறுகிறார்கள். அது 2011. அந்த 11க்கு முன்பு நடந்த
அரசியல் ரகசியம் என்னென்னா, அதுவரை விஜயகாந்த் ஆண்டவனோடும் கூட்டணி மக்களோடும் கூட்டணின்னு பிரச்சாரம் செய்த விஜயகாந்த் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைப்பதற்கு காரணமே பிரேமலதா விஜயகாந்த் தான். கருணாநிதி தன்னோடு கூட்டணி வைக்க விரும்புகிறார், ஜெயலலிதா தன்னோடு கூட்டணி வைக்க விரும்புகிறது விஜயகாந்த். ஏன்னா விஜயகாந்த்கிட்ட ஒரு 7% வாக்கு வந்துருச்சு. இந்த 7% வாக்கும் ராமதாஸுடைய வன்னியர் பெல்ட்டில் தான். அதே ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம் தொகுதியில் தான். அப்போது இந்த வாக்கு வங்கி கருணாநிதிக்கும் தேவை, ஜெயலலிதாவுக்கும் தேவை. கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் விஜயகாந்திடம் முயற்சி செய்கிற பொழுது பிரேமலதா ரகசியமாக ஜெயலலிதாவை சந்திக்கிறார். பிரேமலதா தேமுதிகவுடைய அழிவுக்கு பாதை போட்ட முதல் பாதையே அதுதான். மக்கள் என்ன நினைக்கிறான்னா, ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் போட்டியாக விஜயகாந்தை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும்னு மக்கள் விரும்புகிறாங்க. கூட்டணிக்கு இங்கே ரெடி பண்ண ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவது விஜயகாந்த் வேலை அல்லவே. மக்கள் விஜயகாந்த் தான் முதலமைச்சராக்கிற கூட்டு போடுறான். ஆனால் விஜயகாந்த் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்குவதற்கு பிரேமலதா அரசியல் வியூகங்களை வகுக்கிறார். காரணம், பல ஆயிரம் கோடி ரூபாய் பேரம். அந்த பேரம்தான் ஆட்சி அதிகாரம் அத்தனையும் தனக்கு வந்துவிடும் என்ற பேராசை தான் பிரேமலதா அவருடைய வியூகம். விஜயகாந்தை கொண்டு போய் அதிமுகவில் அடமான வைத்தவரும் பிரேமலதா தான். இந்த அடமானத்திற்கு அடிச்சுவடியே ஜெயலலிதாவை சந்தித்து பேரம் நடந்து பெட்டிகள் வாங்கி முடிந்த பிறகு விஜயகாந்த் புறப்படுறார். கருணாநிதி திருடம் வருவார் எதிர்பார்த்து காத்திருக்கார். பட்டு சால்வையோடு உட்கார்ந்துருக்கார். கருணாநிதியை சந்திக்காமல் ஜெயலலிதாவை சந்தித்த பொழுது கருணாநிதி உடைந்து போகிறார். 2011 நடந்த கூத்து. ஜெயலலிதாவோட 41 சீட்டு வாங்கி 29 எம்எல்ஏ பிரதான எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் தமிழக சட்டமன்றத்தில் அமர்கிறார். அதன் பிறகு சண்டை பிரேமலதாவுக்கும் சசிகலாவுக்கும் தான் சண்டை. எங்களால் தான் ஆட்சி அமைஞ்சது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஆகையால் எங்களுக்கு பிடபிள்யூ, ஹைவேஸ், மின்சாரத்துறை, டாஸ்மார்க் இப்படி அத்தனை துறைகளிலும் எங்களுக்கு ஒப்பந்தம் வேணும், எங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணும். இப்படி சசிகலாவிடம் பேரம் பேசுகிற பொழுது சசிகலா யாருக்கு கொடுத்தாலும் 10%, 1 கோடி ரூபாய் வேலை கொடுத்தா 10 லட்சத்துக்கு கொடுத்துருங்க, 100 கோடி கொடுத்தா 10 கோடி கொடுத்துருங்க. இதுதான் சசிகலா அவருடைய பேரம். ஆட்சி அமைவதற்கே நாங்கள் தான் காரணம். நான் தான் பின்னாடி வழியாக பேசிட்டு போனேன். விஜயகாந்தை முன்னாடி வழியாக வருவதற்கு நான் பின்வழியாக பேசி கொண்டு போனேன். எங்களுக்கு ஆட்சி உருவாக்கவும் தெரியும், ஆட்சியை கலைக்கவும் தெரியும். பிரேமலதா சசிகலாட்ட நடந்த சண்டையும் தான் விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சட்டசபையிலே நடந்த சண்டை. எல்லாமே பேரம்தான், எல்லாமே கான்ட்ராக்டு தான், எல்லாமே ஒப்பந்தம் தான். இந்த அரசியலை ஜெயலலிதா தெளிவாக புரிந்து கொண்டு அருண் பாண்டியன் போன்ற மைக்கேல் ராயப்பன், சுந்தரராஜன் போன்ற எம்எல்ஏக்களை கோடிகளை கொடுத்து விலைக்கு வாங்கி தேமுதிகவை உடைக்கிறார். தேமுதிக உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட பிறகு தேமுதிகவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறுகிறது. இதற்கு வித்திட்டவர், நீங்கள் சண்டைக்கு வித்திட்டவர் பிரேமலதா, பின்வழியாக போய் சமாதானத்துக்கு வித்திட்டவர் பிரேமலதா. இந்த கூட்டணி தான் 2016 மக்கள் நல கூட்டணியாக உருவாகுது. இப்படி மக்கள் நல கூட்டணியாக உருவாவதற்கு ஜெயலலிதாவுடைய கோடிக்கணக்கான பணம் தான் சண்டை. சமாதானமாக இருந்தும் பணம் கொடுத்தவர் ஜெயலலிதா, சண்டைக்காரராக இருந்தும் பணம் கொடுத்தவர் ஜெயலலிதா. இதன் பிறகு திமுக தோல்வியடைந்து அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு வருவதற்கு வழிவகுத்தவர் விஜயகாந்த். 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முதல் காரணம் விஜயகாந்த். இந்த மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியே ஜெயலலிதாவினுடைய ஹார்லிக்ஸ் பூஸ்ட்
மை எனர்ஜி கோடிகளை குவிழ்த்து தான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணி உருவான பிறகு அதிமுக வெற்றி பெறுகிறது, திமுக தோல்வி அடைகிறது. இந்த கூட்டணி மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பில்லாமல் இந்த கூட்டணி சிதைந்து சின்னாபின்னம் ஆன பிறகு விஜயகாந்தனுடைய இயக்கம் பலவீனம் அடைகிறது. இன்றைக்கு 1/2% வாக்கு வங்கிக்கு கீழான வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் ஜெயலலிதா அவருடைய போயஸ் கார்டன். அந்த போயஸ் கார்டனில் முதல் முறையாக ஜெயலலிதாவை பின்வாசல் வழியாக சந்தித்தவர் பிரேமலதா விஜயகாந்த். இப்போ விஜயகாந்த் இல்லை, ஆனால் பிரேமலதா 1/2% வாக்கு வங்கியை வைத்து கொண்டு இப்பொழுது திமுகவிடம் அதிமுகவிடம் மாறி மாறி பாஜகவிடமும் பேரம், விஜயிடமும் பேரம், இவ்வளவு திரைமறைவு வேலைகளை கச்சிதமாக செய்கிறவர் பிரேமலதா. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் சார், இது கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வியாகவே இருக்கும். நிறைய பேருக்கு மத்தியில் பேசப்பட்ட ஒரு விஷயம், அதாச்சும் அரசியலில் தான் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட தன்னுடைய சகோதரருடைய உதவியோட, அதாச்சும் அவருடைய இறப்புக்கு முக்கிய காரணமே பிரேமலதா அப்படிங்கிற ஒரு பேச்சு மக்களுக்கு மத்தியிலேயே பெருசாக பேசப்படுதே சார். இல்லை, அது தவறான செய்தி. அதாவது ஒரு சமூக வலைதளம் அறிவே இல்லாத ஆட்கள், அனுபவமே இல்லாத ஆட்கள், வியூவர்ஸுகளுக்காக பல ஆயிரங்களுக்காக இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை நாம் அனுமதிக்கவே முடியாது. அதில் 1% கூட உண்மை இல்லை. அது 1% கூட உண்மை அல்ல. அது 100க்கு 100 அதாவது மனநோயாளிகள் நடத்துகிற சமூக வலைதளங்கள் உருவாக்குற செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தாண்டி அரசியல் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க? இல்லை, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பின்னடைவு தான். பிரேமலதா என்றாலே பின்னடைவு தான். பிரேமலதாவுக்கு ஒரு சரியான அரசியல் பார்வை இருந்தால் 2011 தனித்து நின்றிருந்தால் விஜயகாந்த் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான தகுதி உடையவராக வளர்ந்திருக்க முடியும். இந்த 14% வாக்கு வங்கி 20% உயர்ந்திருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ விஜயகாந்த் அவர்களை எந்தெந்த மேடைகளை பார்க்குறோமோ அந்த மேடையில் விஜயகாந்த் அவர்களுக்கு உறுதுணையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்பயுமே பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்களுடைய நல்லதை கொஞ்சம் யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க. இல்லை, விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் மனைவி எதை சொல்லுகிறாரோ அதே அரசியலாக அவர் நினைத்து கொண்டார். ஆனால் பிரேமலதாவுக்கு அரசியல் அனுபவமே இல்லை. அவங்களும் தெரியாமல் எடுத்த முடிவு, அவர்களுக்கு தெரியாமல் எடுத்ததில்ல, தன்னுடைய லாப கணக்கு. எந்த முடிவெடுத்தாலும் அதில் யாரோ ஒருவருக்கு லாபத்துக்காக இவர் பயன்படுகிறார். சில கோடிகளை வாங்கி கொண்டு பயன்படுகிறார். இந்த அம்மாவுக்கு என்ன தேவை? இப்போ கோடிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் அரசியல். இப்படி பிரேமலதா புரிந்து கொண்டார். இந்த அரசியல் சரிக்கு கீழே வரும். இப்போ 14% இருந்த விஜயகாந்த் வாக்கு வங்கி நீங்கள் 1/2% போச்சுன்னா மக்கள் இனம் கண்டு கொண்டார்கள். சந்தர்ப்பவாத அரசியலை, சமூக நீதி அரசியல் இல்லை, கம்யூனிஸ்ட் அரசியல் இல்லை. ஒரு முறை கூட்டணி பேச்சுவார்த்தையில் கம்யூனிஸ்ட் தலைவரோடு அந்த அம்மா பேசுகிற பொழுது நமது கூட்டணிக்கு பாஜகவும் வரப்போகிறார்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகிறார். ஐயோ, நாங்கள் பாஜக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம். இருந்தால் என்ன? பாஜகவை பற்றி அந்த அம்மாவுக்கு தெரியல, கம்யூனிஸ்டுகளை பற்றியும் தெரியல. கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்காக உள்ள கட்சி, பாஜக சாதி சனாதன ஆன்மீகம் முட்டாள்தனம் இப்படியான கட்சி. அப்போ 2 பேர் எப்படி ஒன்றா சேருவாங்க? நான் பேசிக்கிறேன், டெல்லியில் உங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்போது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரிச்சுவடியே தெரியல. இந்த தவறான பாதை தான் விஜயகாந்தினுடைய அரசியல் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போச்சு. திமுக அதிமுகவுக்கு இணையாக வளரக்கூடிய ஒரு தலைவர் விஜயகாந்த் அரசியலில் முகவரியே இல்லாமல் போனதற்கு காரணமே பிரேமலதானுடைய பணத்தாசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.